வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன். இது நாளிதழில் வந்த தினம் ஒரு தகவலாகும். குறைந்து வரும் ஒட்டகச் சிவிங்கிகள், புல்வெளி புதர்கள், மர இலை தலைகளை உண்டு வாழும் ஒட்டகச் சிவிங்கிகள் பெரும்பாலும் தண்ணீரை அவ்வளவாக குடிப்பது இல்லை. எப்போதாவது தண்ணீர் குடிப்பதால் இவை நீராதாரங்களை விட்டு தொலைவில் வாழ்கின்றன. பொதுவாக ஆண் ஒட்டகச்சிவிங்கி 18 அடி உயரம் வளரும். இதன் எடை 2000 கிலோ வரை இருக்கும். இவ்வளவு உயரமும் எடையும் கொண்ட ஒட்டகச்சிவிங்கிகளை வீழ்த்த சிங்கங்கள் மற்றும் அரிதாக சிறுத்தைகளால் மட்டுமே முடியும். அதிலும் வலிமையான ஒட்டகச்சிவிங்கிகளை சிங்கங்கள் வேட்டையாடுவது மிகவும் கடினம். ஒட்டகச்சிவிங்கி தனது வலிமையான கால்களை கொண்டு உதைத்தால் சிங்கம் சில நொடிகளில் உயிரை இழக்க நேரிடும். இதன் காரணமாக வலிமை இல்லாத வயதான ஒட்டகச்சிவிங்கிகளை குறிவைத்து சிங்கங்கள் வேட்டையாடுவது வழக்கம். இவை ஒன்றுக்கொன்று தொடர்பு கொள்ள அகச்சிவப்பு ஒளியை பயன்படுத்துவதாக ஆய்வாளர்கள் கண்டறிந்து உள்ளனர். இந்த ஒளியை ஒட்டகச்சிவிங்கிகள் மட்டுமே கேட்க முடியும். அவை சில நேரங்களில் வித்தியாசமான தகவல்களை எழுப்பி பரிமாறிக்கொள்ளும். ஆப்பிரிக்க நாடுகளில் பெருமளவு காணப்பட்ட ஒட்டகச்சிவிங்கிகளின் எண்ணிக்கை தற்போது கணிசமாக குறைந்துவிட்டது. காடுகளின் பரப்பு குறைந்து போனது. இறைச்சி, எலும்புகள், வால், முடி ஆகியவற்றுக்காக வேட்டையாடுதல் ஆகியவை ஒட்டகச்சிவிங்கிகளின் அழிவுக்கு முக்கிய காரணமாக கூறப்படுகின்றன. ஆப்பிரிக்க நாடுகளில் கடந்த 35 ஆண்டுகளில் ஒட்டகச்சிவிங்கிகளின் எண்ணிக்கை 1.5 லட்சத்திலிருந்து 90,000 என்ற அளவுக்கு குறைந்து விட்டதாக தெரிய வந்துள்ளது. காடுகளின் அழகு சேர்க்கும் ஒட்டகச்சிவிங்கிகளின் எண்ணிக்கை குறைந்து வருவது நாடுகளின் எல்லை கடந்து பலரையும் கவலைப்பட வைத்துள்ளது. இது நாளிதழில் வந்த தினம் ஒரு தகவலாகும். வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்.